ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் கிளாஸ் பார்க்கலாங்க. இன்னைக்கு நம்ம என்ன புதுசாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பிளைன் ப்ளவுஸு 60 இயர்ஸ்க்கு மேலான லேடிக்காக நம்ம தைக்கிறோங்க. இன்னைக்கு நம்ம என்ன புதுசாக கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 60 வயசுக்கு மேலானவங்களுக்கு கொஞ்சம் இந்த இடத்துலலாம் ரொம்ப சுருக்கு வருது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. கப் சைஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதையெல்லாம் ஒரு சேஞ்ச் பண்ணி நம்ம தைக்க போறோம். பின்னாடி இடுப்பெறக்கும் கேட்டிருக்காங்க. நம்ம அளவு எடுக்கும் போதே உங்களுக்கு அது எல்லாமே சொல்லி கொடுக்குறேன். இப்ப இந்த ஸ்டைல் நீங்க தைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம பிளைன் பிளவுஸ் தான் இப்ப தைக்க போறோம். நீங்க பாருங்க, கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் ரெண்டும் சொல்லி கொடுக்க போறேன். இது அவங்க அளவு பிளவுஸுங்க. இதுல இடுப்பெறக்க வைக்க சொல்லியிருக்காங்க. நம்ம இடுப்பு அளந்துக்கலாம். அந்த அளந்த அளவுலேருந்து 1 இன்ச் அவங்க கேட்ட அளவுக்கு சேர்த்திட்டு கூட நம்ம தைக்கிறதுக்காக 2 இன்ச்சு சேர்த்தணும். நீங்கள் என்ன அளவு துணி எடுக்கிறீங்களோ அதிலிருந்து 2 இன்ச் தைக்கிறதுக்காக சேர்த்திக்கோங்க. இப்போ டோட்டலாக அவங்களுக்கு 17 இன்ச் வருது. இதையை முதல்ல மார்க் பண்ணிக்கலாங்க. இது உயரம். அடுத்தது ஆர்ம்ஸ்லேருந்து ஆர்ம்ஸ் வரைக்கும் நம்ம டேப் வச்சு அளந்துக்கலாங்க. இது சுற்றளவு. இது பேக் தட்டில் இந்த கையிலேருந்து அந்த கை வரைக்கும் கிச்சு பக்கம் வச்சு அளந்துக்குங்க. 23 வருது. அதை நம்ம 2ஆக டிவைட் பண்ணி கூட 2 இன்ச் சேர்த்தி நம்ம மார்க் பண்ணிக்கணுங்க. உங்களோட டோட்டல் சுற்றளவு 12 வருதுங்க. 12க்கு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம அளவு துணியை மடித்து வச்சுக்கலாங்க. அதில் பின்பக்கமாக மடித்து போட்டுக்கலாம். இப்போ ஷோல்டர்லேருந்து உள்ளே வர்ற அந்த டிஸ்டன்ஸ் அளந்துட்டோன்னா அதுதான் உள்கழுத்துங்க. இந்த இவங்களது உள்கழுத்து 2.25 வருது. அதுக்கு எதுவும் சேர்த்த வேண்டாம், அதே அளவு மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டரு 2.25 வருது. கூட 1/2 இன்ச் சேர்த்து 3.25க்கு மார்க் பண்ணிக்கலாங்க. கழுத்து உயரம் 7.5 வருது. 1/2 இன்ச் சேர்த்து 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாங்க. இதை ஒரு பாக்ஸ் போட்டுட்டு நம்ம வரைய ஆரம்பிக்கலாம். இவங்களது நல்லா டீப்பாக ரவுண்ட் கழுத்து. நான் இந்த ரவுண்ட் கழுத்து யூ கழுத்து வெட்டுறதெல்லாம் முதல்லையே நம்ம கிளாஸில் சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி சின்னதாக பெண்ட் பண்ணிங்கன்னா ரவுண்ட் கழுத்து ஆயிரும். அடுத்ததாக நம்ம ஆர்ம் சைடு மார்க் பண்ணிக்கலாங்க. அது அளவு துணியை நம்ம எடுத்து திருப்பி போட்டுக்கலாம். ஆர்ம்ஸோட பக்கத்தில் அந்த பேலன்ஸ் இருக்கிறது அந்த எல் மாதிரி வர்ற அளவு நம்ம அளந்து பார்த்தோம்னா அவங்களது 6.1 வருது. 6.25க்கு பக்கம் அந்த அளவு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது நம்ம ஷோல்ட்ரு மார்க் பண்ணிக்கிற அந்த இடத்துலேருந்து 6.25 மார்க் பண்ணி அதையை நம்ம டோட்டல் சுற்றளவு குறிச்சிக்கிறதுல எல் மாதிரி போட்டுக்கலாங்க. இப்போ இந்த கை வரைகிறதும் ஏற்கனவே நம்ம கிளாஸில் நடத்தியிருக்கிறோம். சென்டர் பாயிண்டில் இந்த 2 இன்ச் மார்க் பண்ணி இதில் பாதி மார்க் பண்ணி இந்த மாதிரி பெண்ட் பண்ணிட்டிங்கன்னா போதும். கையும் வரைஞ்சாச்சுங்க. இதை நம்ம நீட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இது மாதிரி கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் கிளாஸ் நிறைய நம்ம போட்டிருக்கோம். ப்ளைன் ப்ளவுஸ் ஏற்கனவே நம்ம நடத்தியிருக்கோம். அது ரொம்ப சின்ன பொண்ணுக்கு. இப்போ பெரியவங்களுக்கு தைக்கிறது எப்படின்னு கேட்டாங்க. அதுக்காக வேண்டி தான் நான் இந்த கட்டிங் கிளாஸும் ஸ்டிச்சிங் கிளாஸும் காமிக்கிறேன். இதை நீட்டாக நம்ம வெட்டி எடுத்துக்கலாங்க. 1/2 இன்ச் இந்த கார்னரில் சைடில் கிராஸ் பண்ணணும். அது நான் பண்ணியிருக்கேன். அது பண்ணி இப்போ நம்ம டோட்டலாக வெட்டி எடுத்தாச்சு. பேக் தட்டு நம்ம வெட்டினதுமே கீழே நம்ம 2 இன்ச்சு சேர்த்தி வெட்டியிருக்கோம். அதில் ஜர்க்கா போட்டு வச்சுக்கலாங்க. அது நம்ம பின்னாடி மடித்து அடிக்கிறதுக்காக முதல்ல 1/2 இன்ச் மடிச்சுட்டு அப்புறம் 1.5 இன்ச் உள்ளே மடித்து அடிக்கிறதுக்கு. இப்போ ரெடியான பின்தட்டை வச்சு தான் நம்ம முன்தட்டு வரைய போகிறோம். இந்த மாதிரி கிராஸாக போட்டுக்கலாங்க. போட்டுட்டு சுற்றி வர ஒரு ட்ரேஸ் வரைஞ்சிக்கலாம். நம்ம இந்த எக்ஸஸாக இருக்கிற போர்ஷனில் சின்னதாக டாட் வச்சுக்கோங்க. இது நம்ம கிராஸ் பீஸுங்கிறதுனால கிராஸாக போட்டு இந்த மாதிரி டாட் வச்சுட்டு அப்புறம்தான் நம்ம முன்தட்டு அளவுகளை குறிக்கணும். இதை எடுத்துக்கலாங்க கிளாத்தை. இப்போ நம்ம அளவெல்லாம் குறிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ அளவு ப்ளவுஸில் மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு ஊக்கை போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இந்த மாதிரி சுருக்கு இல்லாமல் எடுத்து விட்டு உள் சைடு தான் நம்ம அளக்கணும். கார்னரில் வச்சு அளக்கக்கூடாது. கரெக்டாக அந்த சென்டர்லேருந்து அளக்கும்போது 5.25 அவங்களோட கழுத்து உயரம் வருது. இப்போ நம்ம விரித்து வச்சு அளந்தோம்னா தான் கரெக்டாக அளவு காமிக்கும். மடித்தோம்னா 6 இன்ச் காமிச்சிடும். 1/2 இன்ச் டிஃப்ரென்ஸ் வந்துடும். அதனால் இப்போ இந்த 5.25க்கு நம்ம மார்க் பண்ணி ஏற்கனவே இருக்கிற அந்த பின்னாடி இதோடு சேர்த்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஃபஸ்ட்டு ஊக்கு போடுறதுலேருந்து நம்ம 3ஆவது ஊக்கு போடுற வரைக்கும் அந்த இடையில இருக்கிற தூரத்தை அளந்துக்கலாங்க. அதில் 4.5 இன்ச் வருது. நம்ம 1.5 இன்ச்சு சேர்த்து 6 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு மார்க்கு.
ரெண்டாவது மார்க் பார்த்திங்கன்னா ஷோல்டரோட சென்டரில் வச்சுக்கணும். அதில் இருந்து ஃபஸ்ட்டு அந்த கப் அடிப்போம் இல்லைங்களா, அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் கீழே இருக்கிற பாயிண்ட் அது வரைக்கும் 13 இன்ச் வருது. அதுக்கு எதுவும் சேர்த்த வேண்டாம், நல்லா இழுத்து பிடிச்சி அளந்துருக்கோம். இது வந்து நம்ம 3ஆக டிவைட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். அதில் ஃபஸ்ட்டு மார்க்லேயே நம்ம அந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது வந்து ப்ளவுஸோட கார்னரில் ஆர்ம்ஸ்கிட்டிருந்து பட்டியோட கடைசி வரைக்கும் அளந்துக்கணுங்க. இப்போ அந்த அளவு பார்த்திங்கன்னா அவங்களது 6 வரும். நம்ம வந்து 1/2 இன்ச் அடிக்கிறதுக்காக சேர்த்திக்கலாம், 6.5 வச்சுக்கலாம். இப்போ இவங்களது ஒரு 6.25 வச்சுருக்கேன். இப்போ வந்து பின்னாடி வந்து 1 இன்ச்சு சேர்த்து சொல்லிக்கிறனால நம்ம கப் சைஸில் எல்லாத்துலேயுமே ஒரு 1/2 இன்ச் சேர்த்து நான் வெட்டியிருக்கேன். இது மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த கை வந்து சின்னதாக குடஞ்சி வெட்டணும். அதுக்கு திருப்பி எல் போட்டுட்டு அந்த பேலன்ஸ் கரெக்டாக சென்டரில் குடஞ்சி வெட்டிக்கணும். இது வந்து ஆர்ம் சைடில் கைக்கு வரைகிற மாதிரியே இதுலேயும் வரைஞ்சிக்கணும். இப்போ வந்து முந்தட்டை நம்ம வெட்டிக்கலாங்க. இன்றைக்கி நம்ம கட்டிங் கிளாஸ் மட்டும் பார்க்கலாம். நாளைக்கு வந்து தைக்கிறது எப்படின்னு கிளாஸ் போடுறேங்க. இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம கை வரையணும். இப்போ இவங்களது வந்து ஆர்ம்ஸ்கிட்ட சுருக்கு வர்றதுனால தான் டீப்பாக கொஞ்சம் குடஞ்சி வெட்டுறோம். இது கொஞ்சம் கவனமாகவே வெட்டிக்கோங்க. எகைன் தைக்கும்போது ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது, அதுவும் சொல்லி கொடுக்குறேன் எப்படின்னு உங்களுக்கு. அது மாதிரி தைச்சிட்டிங்கன்னா அந்த சுருக்கே வராது. இப்போ ஃப்ரண்ட் தட்டும் வெட்டிட்டு நம்ம இதையும் ஜர்க்கா போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா கப் சைஸ் ஈஸியாக அடிச்சுக்கலாம். இப்போ வந்து இதில் 3 மடிப்பு வர்ற மாதிரி நம்ம மடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். லெஃப்ட் ரைட் மாறாமல் இருக்கிறதுக்கு இன்ட்டு போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து 3ஆக மடித்து போட்டுக்கலாங்க. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு மடிப்பு நேர் தான் கீழே சின்னதாக ஜர்க்கா வெட்டணும். அப்புறம் 1.5 இன்ச்சுக்கு ஒரு மடிப்பு போட்டு அந்த இடத்துல ஒரு ஜர்க்கா வெட்டிக்கணும். அப்புறம் வந்து இந்த சைடு வந்து பட்டன் வைக்கிற சைடு வந்து கொஞ்சம் கழுத்து பக்கம் மட்டும் விட்டுட்டு 2ஆக மடித்து ஜர்க்கா போட்டுக்கணும். இது 2 டேலி ஆகிற இடத்துல ஆர்ம்ஸ் சைடு ஒரு ஜர்க்கா போட்டு வைக்கணும். அடிக்கும்போது எத்தனை இன்ச்சுக்கு அடிக்கணும்னு திரும்ப ஒருக்கா உங்களுக்கு நடத்துகிறேன். அடுத்ததாக நம்ம கையை அளந்துக்கலாங்க. இவங்களோட கை உயரம் அளந்து பார்த்துக்கலாம். இப்போ 7 இன்ச் வருதுங்க. இது கூட வந்து நம்ம மடித்து அடிக்கிறதுக்காக 1.5 இன்ச் ஏற்றணும். சுற்றளவும் வந்து பார்த்திங்கன்னா 7.5 8 வருது. அது இடைப்பட்ட தூரம் அந்த டிஸ்டன்ஸ் வந்து 4 இன்ச் வருது. இப்போ அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது சுற்றளவு வந்து 2ஆக மடித்து போட்டோம்னா நம்மளுக்கு பத்தாது. அதனால் வந்து கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு ஒட்டு கொடுக்குற மாதிரி போட்டுக்கலாம். டோட்டலாக மடித்து போட்டால் 9 இன்ச்சு தான் இருக்கும் அந்த மடிப்பு. நம்மளுக்கு வந்து 9.5 10 இன்ச் வேணுங்கிறனால 1 இன்ச் தள்ளி போட்டிருக்கேன். இப்போ மார்க் பண்ணிக்கலாங்க. உயரத்தை மார்க் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச்சு சேர்த்தி மார்க் பண்ணிவிட்டு அந்த டிஸ்டன்ஸ் 4 இன்ச் அதுவும் மார்க் பண்ணி நம்ம அந்த கையளவு வரைஞ்சிக்கலாம். இப்போ இதில் வந்து கிட்டத்தட்ட 1-1.5 இன்ச்சு உள்ளே வந்து ஒரு சைடு ஒட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த ஒட்டு கொடுக்கறது எப்படிங்கிறது தைக்கும்போது உங்களுக்கு நான் கிளாஸில் காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி வரைஞ்சி நம்ம வெட்டிக்கலாம். கை ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ இது கை கிளாஸ் உங்களுக்கு புரியணுன்னா ஏற்கனவே நடத்தின கிளாஸில் ட்ராயிங் போட்டு நம்ம எப்படி டிவைட் பண்ணி வெட்டுறதுங்கிறத நடத்தியிருக்கோம். நீங்கள் அந்த கிளாஸில் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் இந்த பேலன்ஸ் இருக்கிற கிளாத் நம்ம ஒட்டு கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கை வெட்டின உடனேயே ஃபுல்லாக எந்த சைடு இருக்கோ அந்த சைடு நம்ம ஜர்க்கா போட்டுட்டு குடஞ்சி வெட்டிக்கலாங்க. இப்போ இதில் உள் சைடு ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே பேலன்ஸ் வச்சது ஏரோ போட்டு வச்சிட்டோம்னா மறக்காமல் இருக்க அந்த இடத்துல ஒட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம அந்த வெட்டி வச்ச அந்த கிளாத்து சரியாக இருக்கும். இதையை நம்ம வந்து ஒட்டு கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மேலேயும் கீழேயும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு சைடு வந்து நம்ம இப்போ குடஞ்சி வெட்டிக்கலாம். அது சென்டரில் ஜர்க்கா போட்டுட்டு நான் உடம்பு பொறுத்து நம்ம வரைகிறது சொல்லியிருக்கேன். இப்போ இவங்க கொஞ்சம் உடம்பாக இருக்கிறதுனால 1/2 இன்ச்லேருந்து அப்படியே கொஞ்சமாக 3/4 இன்ச் போய் 1/2 இன்ச் வந்து அப்படியே 1/4 இன்ச் அளவுக்கு வந்து சின்னதாக மீன் போல் வரும். அது நம்ம குடஞ்சி வெட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இதுலேயும் மேல் பக்கம் உள் பக்கம் தெரியறதுக்கு இன்ட்டு போட்டு வச்சுக்கலாம். பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தில் நம்ம கழுத்து பீஸ் வைக்கிறதுக்காக 1.25 இன்ச் அந்த மாதிரி போதும். 1.5 இன்ச் வேணாலும் நீங்கள் வெட்டிக்கலாம். புதுசாக பழகிறவங்களா இருந்தால் இதில் ஒரு 4 பீஸ் மட்டும் வெட்டி எடுத்துகிட்டு பேலன்ஸ் இருக்கிறத பட்டன் பீஸ் ஊக் பீஸ் வைக்கிறதுக்காக நம்ம நேர்கூட வெட்டிக்கலாம். நான் அதுவும் வந்து 2 இன்ச் அளவுக்கு பழகிற வரைக்கும் வெட்டிக்குங்கன்னு சொல்லியிருக்கேன். 1.5 போதும். ஆனால் நம்ம 2 இன்ச் நீங்கள் வெட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது போக பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தில் நம்ம பட்டி தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. கட்டிங் இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. நாளைக்கு வந்து தைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம புதுசாக ஒரு கட்டிங் கிளாஸ் பார்த்துருக்கோம். நாளைக்கு தைக்கிறது எப்படிங்கிறது வீடியோ பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.